வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம தென்காசி யானை பாலத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த பாலம் எதற்காண்டி யாரால கட்டப்பட்டுச்சு அப்படிங்கிற முழு தகவலும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த யானை பாலமானது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 350 வருஷம் பழமையானது. யானை மாதிரி நல்ல வலிமையா பாலம் இருக்குதுனால இதுக்கு வந்து யானை பாலம் அப்படின்னு வந்து பேர் வச்சிருக்கிறாங்க. இந்த பாலத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து நம்ம சொக்கம்பட்டி ஜமீன் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து இந்த பாலத்தை வந்து நன்கொடையெல்லாம் கொடுத்து கட்டியிருக்காங்க. குற்றாலம் மழை டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பயங்கரமாக வெள்ளம் வந்து வரும். இப்போ வந்து பாலம் இருக்கிறதுனால நம்ம வந்து ஈஸியாக கடந்துருக்கோம். இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே பாலம் வந்து இருந்திருக்காது. இப்போ எல்லாருமே இந்த பாதையை கடக்க ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க. ரொம்ப சுற்றிட்டு பல ஊர்களை சுற்றிட்டு தான் அந்த பக்கம் குற்றாலமோ அந்த சைடு இருக்க ஊர்களுக்கு போக வேண்டியதாக இருந்திருக்கும். அதனால தான் இந்த இடத்துல குறுக்க வந்து ஸ்ட்ராங்காக வந்து இந்த பாலத்தை வந்து கட்டியிருக்காங்க. மக்களே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க மரத்தில் வந்து நிறைய வௌவால்கள் இருக்குது. நம்ம பாலத்தை சுற்றி நிறைய மரங்கள் எல்லாத்துலேயுமே வௌவால் கூட்டம் கூட்டமாக இருக்குது. இந்த வௌவால் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் பொழுது சாஞ்சதும் இங்கேருந்து ஸ்ரீலங்கா இருக்கு இல்லையா, ஸ்ரீலங்கா வரைக்கும் போய் அங்கே ஒரு பழம் கிடைக்குமா, அந்த பழம் இதுக்கு ரொம்ப பிடிக்கும் பொழுது அந்த பழத்தை போய் சாப்பிட்டுட்டு மார்னிங் இங்கே வரதா வந்து நம்மளுக்கு ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. நான் சொல்ற இந்த தகவல் வந்து நம்பக்கூடியதா இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் இது வந்து உண்மைக்குமே இதை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வௌவாலில் வந்து ஒரு டிவைஸை ஃபிட் பண்ணி அது எவ்வளோ தூரம் போயிட்டு வருது அப்படிங்கிறத வந்து கணக்கு பண்ணி தான் இந்த தகவலை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. யானைப்பாலத்தில் வந்து ஒரு தீர்த்தகர மண்டபம் இருக்குது. இதுதான் அந்த மண்டபம். நம்ம காசி விஸ்வநாதர் கோயிலில் உலகம்மன் இருக்கிறாங்க. உலகம்மனுக்கு வந்து ஒவ்வொரு ஐப்பசி மாதமும் திருக்கல்யாணம் நடக்கும். திருக்கல்யாணம் அன்னைக்கு வந்து உலகம்மன் வந்து இங்கே வருவாங்க. இங்கே வந்து நம்ம தண்ணியில் வந்து நீராடி தீர்த்தவாரி அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து நடக்கும். மக்களே, இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் நிறைய வந்து பாலங்கள் வந்து கட்டுறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு வந்து உறுதியாக இருக்குது, இயற்கை சீற்றங்களை தாங்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கேள்விக்குரியதாக இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட 350 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின இந்த பாலம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கற்களை வச்சு தான் கட்டியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பல பல இயற்கை சீற்றங்களை தாண்டி இன்னைக்கு வந்து ஸ்ட்ராங்காக நிற்குதுன்னா அந்த கால கட்டடக்கலை தான் இதுக்கு வந்து காரணம். இங்கே இருக்க தீர்த்தக்கரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. நம்ம காலையில் ஏர்லி மார்னிங் வந்து ஷூட்டுக்கு வந்திருக்கோம். காலையிலே அன்றாட வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே இந்த வழியாக போகிறவங்க இங்கே இருக்க பிள்ளையாரை வந்து தரிசிச்சுட்டு போகிறாங்க. மேலும் இது போன்ற வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தென்காசி 360 பேஜை ஃபாலோ பண்ணுங்க.